ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அருமையான ஆண்டுடைய பிள்ளைகளே, இந்த காலவெளியில எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 37ஆம் அதிகாரத்தை நாம் தியானிக்கிறோம். அதுல முதல் பகுதி கர்த்தருடைய வார்த்தை தீர்க்கதரிசியாகிய எரேமியாவுக்கு வருகிறது. மனுபுத்திரனே என்று கர்த்தர் அவனை அழைக்கிறார். ஆண்டவருடைய கரம் அவன் மேல நிற்கிறது. அவன் ஆவிக்குள்ளாகிறான். கர்த்தர் அவனை எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்குக்கு கொண்டு போகிறார். உலர்ந்த எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்குக்கு கொண்டு போகிறார். கொண்டு போய் அவனு கேட்கிறார், மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் உயிரடையுமா என்று கேட்கிறார். அதற்கு அவன் சொன்ன பதில், ஆண்டவரே, அது உமக்கே தெரியும், எனக்கு தெரியாது என்று சொல்லுகிறான். அப்பொழுது ஆண்டவர் அந்த எலும்புகளுக்கு பார்த்து, நீ தீர்க்க தரிசனம் உரை. அப்போ உலர்ந்த எலும்புகளே உயிரடையுங்கள் என்று அந்த எலும்புகளை பார்த்து அவன் தீர்க்க தரிசனம் உரைக்கிறான். அப்பொழுது ஒரு சத்தம் உண்டாகிறது. அந்தந்த எலும்புகள் அந்தந்த எலும்புகளோட போய் சேருகிறது. காஞ்சிட்டு இருக்கிற எலும்புகள் இவன் பார்த்து கொண்டிருக்கும் பொழுதே எலும்புகள் ஒன்றோடு ஒன்று சேருகிறது. அது மேல நரம்பு உண்டாகிறது, அது மேல சதை உண்டாகிறது, அது மேல தோல் உண்டாகிறது. இப்பொழுது உயிரற்ற உடலாக எல்லாம் படுத்து கொண்டு இருக்கிறார்கள். அப்போ கர்த்தர் மறுபடியுமாக தீர்க்கதரிசி எசேக்கியேலோடு பேசுகிறார். இப்பொழுது ஆவிக்கு கட்டளையிடு. 4 திசையிலிருந்தும் ஆவிகள் இந்த சரீரத்துக்கு ஜீவனை தரும்படியாய் கட்டளையிடு என்று சொல்லுகிறார். கட்டளையிட்ட பொழுது அவர்கள் உயிரடைந்து ஒரு பெரிய சேனையாய் நிற்கிறார்கள். இது உண்மையா நடந்த சம்பவம் அல்ல. கர்த்தர் இதை இவனுக்கு கனவிலே தரிசனத்துல காட்டுகிறார். காட்டிவிட்டு என்ன சொல்றார் ஆண்டவர், நான் இஸ்ரவேல் சொன்னாங்க, நாங்கள் உலர்ந்த எலும்புகளை போல் இருக்கிறோம், நாங்கள் நம்பிக்கை அற்றவர்களாய் இருக்கிறோம், நாங்கள் பலனற்று போய் இருக்கிறோம் என்று புலம்புகிறார்கள். நான் சொல்லுகிறேன், அவர்களை உலர்ந்த எலும்புகளை போல உள்ள அவர்களுடைய வாழ்க்கையை நான் மறுபடியுமாக கொடுத்து, உயிரூட்டம் கொடுத்து, அவர்களை மறுபடியுமாக ஜீவனை கொடுத்து அவர்களை வாழ வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார்னு இந்த 37ஆம் அதிகாரம் முதல் பகுதியில வாசிக்கிறோம். ஆனால் இன்னைக்கு காலையில 2வது ஆராதனையில நாம 2வது பகுதியை தியானிக்க போகிறோம். இங்க என்ன நடக்குதுன்னு சொன்னா, ஆண்டவர் மூன்று கோலை எடுக்க சொல்லுகிறார். இந்த கோல் மேல யூதான்னு பேர் எழுத சொல்றார். இன்னொரு கோலை எடுக்க சொல்லுகிறார். இது மேல எப்ராஹிம்னு பேர் எழுத சொல்றார். இன்னொரு கோலை எடுக்க சொல்றார். இது மேல யோசேப்புன்னு பேர் எழுத சொல்றார். உங்க எல்லாரும் நீங்க பார்த்துக்கிறீங்கல்ல, அப்படி எல்லாரும் பார்த்து கொண்டு இருக்கும் பொழுது இந்த கோல் ஒன்றோடு ஒன்று ஒட்டி கொள்ளுகிறது. 3 துண்டாயிருந்த இந்த கோல் ஒரே கோலாய் மாறிவிடுகிறது. ஜனங்கள் எல்லாம் பார்த்து கொண்டு இருக்கும் பொழுது செத்து போன குச்சி ஒன்னா சேருமா? சொல்லுங்க. இப்போ ஒரு மரத்தை 3 துண்டா வெட்டிட்டீங்க, அப்புறம் ஒன்னா சேர்த்தா சேர்ந்துக்குமா? சொல்லுங்க, சேருமா சேராதா? சேராது. வெட்டிட்ட பிறகு அது சேராது. இஸ்ரவேல் ஜனங்க பிரிஞ்சு போயிட்டாங்க. எப்ராஹிம் ஒரு பக்கம் போயிருச்சு, யூதா ஒரு பக்கம் போயிருச்சு, இஸ்ரவேல் இன்னொரு பக்கம் போயிருச்சு. ஆனா கர்த்தர் சொல்றாரு, இந்த 3ஐயும் ஒன்றாய் கொண்டு ஒரே கோலை போல நான் ஒன்று சேர்ப்பேன்னு கர்த்தர் சொல்றார். இன்னங்க கர்த்தருடைய வாக்குத்தத்தம், பிரிந்திருக்கிறவர்களை நான் ஒன்று சேர்ப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன் கையிலே அவைகள் ஒன்றாகும். இதை நீ சொல்லும் பொழுது உன் கையில அந்த கோலை பிடிச்சுக்கோ. கர்த்தராகிய ஆண்டவர் இதோ இஸ்ரவேல் வம்சத்தாரை அவர்கள் போயிருக்கும் ஜாதிகளிடத்திலிருந்து அழைத்து சுற்றிலும் இருந்து அவர்களை சேர்த்து அவர்களை சுய தேசத்திலே வரப்பண்ணி அவர்கள் இஸ்ரவேலின் மலைகளாகிய தேசத்திலே ஒரே ஜாதியாக்குவேன். 22ஆம் வசனத்திலே, ஒரே ராஜா அவர்கள் எல்லாருக்கும் ராஜாவாக இருப்பார். அவர்கள் இனி 2 ஜாதிகளாக இருப்பதில்லை, அவர்கள் இனி 2 ராஜ்யங்களாக பிரிவதும் இல்லை, ஒரே ராஜாவாக இருப்பார். 22ஆம் வசனத்திலே, யார் அந்த ஒரே ராஜாவா இருக்க முடியும்? சத்தமா சொல்லுங்க, தைரியமா. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் தான் ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தா. எசேக்கியேல் நாட்களிலே அதுக்கு வாய்ப்பே இல்லை. ஆனா தீர்க்க தரிசனமாய் உரைக்கிறான், ஒரே ராஜாவாக இருப்பார் என்று சொல்லுகிறான். அது மாத்திரம் அல்ல,
அவர்கள் இனி தங்கள் நரகலான விக்கிரகங்களினாலும் தங்கள் அருவருப்புகளினாலும் தங்களுடைய சகல மீறுதல்களினாலும் தங்களை தீட்டுப்படுத்துவதும் இல்லை. அவர்கள் குடியிருந்து பாவம் செய்த எல்லா இடங்களிலிருந்தும் நான் அவர்களை நீங்களாக்கி ரட்சித்து அவர்களை சுத்தம் பண்ணுவேன். அப்பொழுது அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள், நான் அவர்கள் தேவனாயிருப்பேன். இவங்க இப்படி பிரிந்து போக காரணம் என்னன்னா விக்கிரக ஆராதனை. ஒன்றான மெய் தெய்வத்தை ஆராதிப்பதை விட்டுவிட்டு விக்கிரகத்தை நமஸ்கரிக்க போய்விட்டார்கள், விக்கிரகத்துக்கு கையெடுக்க போய்விட்டார்கள், விக்கிரக ஆராதனையில ஈடுபட ஆரம்பித்து விட்டார்கள். ஆகவே கர்த்தர் என்ன பண்ணாருன்னு சொன்னா, இல்ல நான் உங்கள் மத்தியிலே இருக்க மாட்டேன்னு சொல்லி ஒரு 2 வாரத்துக்கு முன்னால ஞாபகம் இருக்கா, கர்த்தருடைய ஷெகினா மகிமை மகா பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து புறப்பட்டு வாசலுக்கு போய் அங்கிருந்து அப்படியே கிழக்கில இருக்கிற மலையின் மேல போய் மறைஞ்சு போயிடுச்சு. தேவாலயத்துல ஆண்டவருடைய பிரசன்ஸ் இல்லை. அதனால தான் இதோ இந்த குத்து விளக்க என்ன பண்ணாங்க, உள்ள கொண்டு வந்தாங்க, மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள இத கொண்டு வந்தாங்க. இது பரிசுத்த ஸ்தலத்துல தான் இருந்துச்சு, இத உள்ள கொண்டு போய் ஆராதனை செலுத்துறதா மாறிடுச்சு. அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நான் அப்படியே விட்டு விட மாட்டேன். இந்த விக்கிரகத்தை எல்லாத்தையும் தூரம் எடுத்து போட்டுட்டு நான் அவர்களை பரிசுத்தம் பண்ணி அவர்கள் இருக்கிற அந்த தேசத்தை நான் பரிசுத்தம் பண்ணி மறுபடியும் அவர்களை கொண்டு வந்து என் தேசத்திலே குடியமர்த்தி நான் அவர்கள் தேவனாயிருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். 24ஆம் வசனம் எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாம். என் தாசனாகிய தாவீது என்பவர் அவர்கள் மேல் ராஜாவாக இருப்பார். அவர்கள் எல்லாருக்கும் ஒரே மேய்ப்பர் இருப்பார். அப்பொழுது அவர்கள் என் நியாயங்களில் நடந்து என் கட்டளை கை கொண்டு அவைகளின் படியே செய்து நான் என் தாசனாகிய யாக்கோபுக்கும் கொடுத்ததும் உங்கள் பிதாக்கள் குடியிருந்ததுமான தேசத்திலே குடியிருப்பார்கள். அவர்களும் அவர்கள் பிள்ளைகளும் அவருடைய பிள்ளைகளின் பிள்ளைகளும் என்றென்றைக்கும் அதிலே குடியிருப்பார்கள். என் தாசனாகிய தாவீது என்பவர் என்றென்றைக்கும் அவர்களுக்கு அதிபதியாயிருப்பார். ஹல்லேலூயா. 24ஆம் வசனத்துல என் தாசனாகிய தாவீது என்பவர் அவர்கள் மேல் ராஜாவாய் இருப்பார். இந்த தீர்க்க தரிசனம் சொல்றப்போ தாவீது செத்துட்டு 4-5 தலைமுறை போயிட்டு இருக்குது. தாவீது மரிச்சு, சாலமோன் மரிச்சு, ரெகொபெயாம் எரோபெயாம் எல்லாம் மரிச்சு, எசேக்கியா ராஜா மரிச்சு, எல்லாரும் சிதறுண்டு போய் ராஜ்யபாரம் 2ஆ பிரிஞ்சு தாவீது செத்து 5-6 சந்ததி ஆயிட்டு இருக்கு. அப்போ என் தாசனாகிய தாவீது என்பவர் அவருக்கு மேல் ராஜாவாயிருப்பார்னு சொன்னா, அது தாவீதை சொல்லியிருந்தா என் தாசனாகிய தாவீது என்பவன் அவர்கள் மேல் ராஜாவாக இருப்பான் என்று எழுதியிருக்கும். ஆனா அங்க என்னன்னு எழுதிக்குது, என் தாசனாகிய தாவீது என்பவர் அவர்கள் மேல் ராஜாவாயிருப்பார். யார் இது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர்கள் எல்லாருக்கும் என்னவா இருப்பாரு? ஒரே மெய்ப்பனாயிருப்பார். இயேசுநாதர் வாழ்க்கையில இயேசுநாதர் இந்த தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்றுகிறதை நாம் பார்க்கிறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துக்கு வரும் பொழுது, பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துக்கு வரும் பொழுது, இன்னும் 2 வசனத்துக்கு முன்னாலேயே சேர்த்து வாசிக்கும் பொழுது, இயேசு நானே நல்ல மேய்ப்பன், பிதா என்னை அறிந்திருக்கிறது போலவும் நான் பிதாவை அறிந்திருக்கிறது போலவும் நான் என்னுடையவைகளை அறிந்தும் என்னுடையவைகளால் அறியப்பட்டும் இருக்கிறேன். ஆடுகளுக்காக என் ஜீவனையும் கொடுக்கிறேன். இந்த தொழுவத்தில் உள்ளவைகள் அல்லாமல் வேறே ஆடுகளும் எனக்கு உண்டு. அவைகளை நான் கொண்டு வர வேண்டும். அவைகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும். அப்பொழுது ஒரே மந்தையும் ஒரே மெய்ப்பனுமாகும். பாருங்க, இயேசுநாதர் ஒரே மெய்ப்பனாய் அவர் இருந்து ஆளுகை செய்ய போகிறார் என்று அவர் தம்முடைய வாயிலே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். இது எசேக்கியேல் சொன்ன வார்த்தையினுடைய நிறைவேறுதல். ஒரே மெய்ப்பனுமாகும். இங்க இயேசுநாதர் தான் அந்த ஒரே மெய்ப்பன். வேற யாரும் தன்னை இயேசுநாதரை போல மெய்ப்பனாக வெளிப்படுத்தி கொண்டதில்லை. இயேசுநாதர் தான் சொன்னாரு, நானே நல்ல மெய்ப்பன், என் ஆடுகள் என் சத்தத்தை அறிந்திருக்கிறது, என் ஆடுகளின் நிலைமை எனக்கு நன்றா தெரியும், என் ஆடுகளின் நிலைமையை நான் நன்றாய் அறிந்திருக்கிறேன், என் சத்தத்தை என் ஆடுகள் அறிந்திருக்கிறது, என் ஆடுகளின் சத்தத்தை நானும் அறிந்திருக்கிறேன், என் ஆடுகளின் தேவை என்ன என்று எனக்கு தெரியும், அவைகளை நான் புல்லுள்ள இடங்களில் மேய்த்து
அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையிலே வழி நடத்துகிறவராய் இருக்கிறேன். எனது கோலும் என்னுடைய தடியும் என் மந்தையை தேற்றும் ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவர் அந்த ஒரே மெய்ப்பனாக மாறுவார். அது மாத்திரம் அல்ல, அவர்கள் என் கட்டளைகளின் படியும் என் நியாயங்களின் படியும் நடப்பார்கள். நான் என் தாசனாகிய யாக்கோபுக்கு கொடுத்ததும் உங்களுக்கு பிதாக்களின் வாயிலாக நீங்கள் குடியிருக்கிறதும் ஆகிய இந்த தேசத்தில் பிள்ளைகளும் பிள்ளைகளின் பிள்ளைகளுமாக என்றென்றைக்கும் குடியிருப்பீர்கள். என் தாசனாகிய தாவீது என்பவர் என்றென்றைக்கும் அவர்களுக்கு அதிபதியாயிருப்பார். ஹல்லேலூயா. மறுபடியும் இது கூட யாரை குறிக்கிறது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. அப்போ பாருங்க, மறுபடியுமாக இப்படி பிரிந்து இருக்கிற இந்த ராஜ்யம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலே ஒன்று சேர்க்கப்படுகிறது, ஒரே ராஜ்யமாய் மாறுகிறது. அவர் இந்த ஜனங்களுக்கு நீதியாய் அரசாளுகிற அரசராய் மாறுகிறார், ஜனங்களுக்கு ஏற்ற அதிபதியாய் மாறுகிறார், ஜனங்களை அன்பாய் நடத்துகிற நல்ல மேய்ப்பனாக இயேசு கிறிஸ்து மாறுகிறார். இது ஞாபகத்துல வச்சுக்கணும். எசேக்கியேல் பாபிலோன்ல அடிமையாய் இருந்த போது நடந்தது. இது எதிர்காலத்துல கர்த்தர் அவர்களுக்கு நல்ல மேய்ப்பனா இருந்து அவர்களை வழிநடத்துவார் என்பதற்கு தீர்க்க தரிசனமாக இது உரைக்கப்படுகிறது. இயேசுநாதர் நாட்களிலே இது நிறைவேறுகிறது. அது மாத்திரம் அல்ல, ஆண்டவர் சொல்றாரு, நான் அவர்களோட சமாதான உடன்படிக்கை செய்வேன். ஆண்டவர் கைவிட்ட இந்த ஜனங்களோட விக்கிரக ஆராதனையில போயிட்டதுனால இந்த ஜனங்கள் ஆண்டவர் முற்றிலுமா கைவிட்டு இருந்தாரு. இப்ப என்ன சொல்றாரு? நான் அவர்களோடு என் சமாதானத்தின் உடன்படிக்கையை செய்வேன். 26ஆம் வசனத்திலே அது அவர்களுக்கு எப்படி இருக்கும்னா நித்திய உடன்படிக்கையாய் இருக்கும். நான் அவர்களை நிலைப்படுத்தி அவர்களை வர்த்திக்க பண்ணி அவர்கள் நடுவில் என் பரிசுத்த ஸ்தலத்தை என்றென்றைக்கும் ஸ்தாபிப்பேன்னு கர்த்தர் சொல்றார். நான் நினைக்கிறேன் ஒரு 15 அதிகாரத்துக்கு முன்னால ஆண்டவர் கோபப்பட்டுன்னு தம்முடைய பிரசன்னத்தை மகா பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து வாசலுக்கு போய் அங்கிருந்து கிழக்கில இருக்கிற மலையில போய் மறைஞ்சிட்டாரு. மறுபடியுமாக சிதறுண்டு இருக்கிற எல்லாரையும் கொண்டு வந்து சேர்த்து பரிசுத்தப்படுத்தி அவர்களோட சமாதான உடன்படிக்கை செய்து அவர்களுக்கு நித்திய உடன்படிக்கை ஏற்படுத்தி அவர்களை நிலைப்படுத்தி அவர்களை வர்த்திக்க பண்ணி அவர் நடுவில நான் என் பரிசுத்த ஸ்தலத்தை ஸ்தாபிப்பேன்னு கர்த்தர் சொல்றார். ஹல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சரி, அப்ப இவங்க துரத்தப்பட காரணம் என்ன? இவங்க பட்டயத்தால் வெட்டப்பட காரணம் என்ன? வறுமை வர்றதுக்கு காரணம் என்ன? கடன் பிரச்சனை வர்றதுக்கு காரணம் என்ன? சாகார குறை வர காரணம் என்ன? வஸ்திரம் இல்லாமல் நிர்வாணிகளா இருக்க காரணம் என்ன? எல்லாத்துக்கும் காரணம் விக்கிரக ஆராதனை. எல்லாத்துக்கும் என்ன காரணம்? விக்கிரக ஆராதனை. அப்ப அந்த விக்கிரகத்தை இவங்க வாழ்க்கையிலிருந்து விலக்கி விட்டால் கர்த்தரே இவர்களை என்ன பண்றாரு? ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. வெறும் இது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மட்டுமா? நம்மளுக்கு கூட. நாம கூட தெரிந்தோ தெரியாமலோ அறிந்தோ அறியாமலோ ஆண்டவரை வைக்க வேண்டிய இடத்துல எதை வச்சுட்டு இருக்கிறோம்? விக்கிரகத்தை வச்சுட்டு இருக்கிறோம். அதனால நமக்கு இவ்வளவு பிரச்சனை. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, அந்த விக்கிரகத்தை நீக்கிவிட்ட பிறகு வெளியே போன ஆண்டவருடைய பிரசன்னம் மறுபடியுமாக கர்த்தர் அவரே எல்லாரையும் சேர்த்து அவரே எல்லாரையும் பரிசுத்தப்படுத்தி அவரே ஜனங்களோடு சமாதான உடன்படிக்கை ஏற்படுத்தி அதை நித்திய உடன்படிக்கையா மாத்தி அவர்களை நிலைப்படுத்தி அவளை வர்த்திக்க பண்ணி நான் அவர்களை வாழ வைப்பேன்னு கர்த்தர் சொல்றார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமத்த ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். என் வாசஸ்தலம் அவர்களிடத்தில் இருக்கும், நான் அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனமாய் என் கூடாரம் போட்டு அவங்க மத்தியிலே நான் தங்கிடுவேன். கொஞ்சம் கவனிங்க. ஆண்டவர் மோசே கிட்ட, நான் போக்கும் வருத்தமா இருக்க முடியாது, உங்கள் மத்தியிலே நான் வாசம் பண்ண விரும்புகிறேன். அதனால என்ன பண்ணு, ஒரு ஆசரிப்பு கூடாரத்தை கட்டு. ஆசரிப்பு கூடாரத்தினுடைய மகா பரிசுத்த ஸ்தலத்துல உடன்படிக்கை பெட்டிய செய். அந்த உடன்படிக்கை பெட்டிக்கு மேல கிருபாசனத்தை வை. அந்த கிருபாசனத்துக்கு 2 கேருபீன்கள் காவலா நிக்கணும். அந்த கிருபாசனத்திலிருந்து நான் உன்னோடு தினந்தோறும் பேசுவேன்னு கர்த்தர் சொன்னார். அப்ப ஆசரிப்பு கூடாரத்துல என்ன இருந்துச்சு? கர்த்தருடைய கிருபாசனம். ஹல்லேலூயா.
ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அந்த கிருபாசனத்திலிருந்து கர்த்தர் தினந்தோறும் பேசினார். மோசேயோடு பேசினார், ஆசாரியர்களோடு பேசினார், ஆரோனோடு பேசினார். ஆனா இவங்க ஆண்டவரை வைக்க வேண்டிய இடத்துல விக்கிரகத்தை வச்சதுனால கர்த்தர் என்ன பண்ணாரு? அவர்களை விட்டு தூர போயிட்டார். இப்ப என்ன சொல்றாரு? இப்போ இந்த 27ஆம் வசனத்தை வாசிக்கலாம். என் வாசஸ்தலம் அவர்களிடத்தில் இருக்கும், நான் அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள். ஹல்லேலூயா. ஆண்டவர் அவர்களுடைய ஜனமாய் இருந்தா இனி பஞ்சம் வராது, இனி பட்டயத்துக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல, இனி சத்துருக்கள் துரத்த மாட்டாங்க, இனி நோய் வராது, இனி பலவீனம் வராது, இனி குறைவுகள் வராது. அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். அப்போ ஒரே ஒரு காரியம் தான் செய்யணும், ஒரே ஒரு காரியம் தான் செய்யணும். 40 நாள் உபாசம் இருக்க சொல்லி சொல்ல, உடம்பு உச்சந்தலையில இருந்து உள்ள கால் வரை எண்ணெயை பூசின்னு மண்ணுல உருளுன்னு சொல்லல, முட்டி போட்டுனே கோயிலுக்கு வான்னு சொல்லல, உருண்டுனே அங்க பிரதட்சணம் பண்ண சொல்ல, உருண்டுனே வான்னு சொல்ல, முடிய காணிக்கையா கொடுன்னு சொல்ல, ரத்தத்தை கீறி உன்னை அடிச்சுக்கோ, ஜாட்டில அடிச்சுக்கோன்னு சொல்ல, ரத்தத்தை கீறி எனக்கு காணிக்கையா கொடுன்னு சொல்ல, ஆட்ட கொடு மாட்ட கொடுன்னு சொல்ல. ஒன்னே ஒண்ணு சொல்றாரு, விக்கிரகத்தை உன் வாழ்க்கையில இருந்து அகற்றி போடு, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். ஹல்லேலூயா. எசேக்கியேல் முழுக்க இதுதான் பிரச்சனை. விக்கிரகத்தை உன்னை விட்டு அகற்றி போடு, நான் மறுபடியும் வந்து என் வாசஸ்தலத்தை உங்களிடத்தில் வைப்பேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் வந்துட்டா என்ன ஆகும்? ஆண்டவர் வந்துட்டா என்ன ஆகும்? ஜுரம் வந்தா என்ன பண்ணுவாரு? சுகம் தருவார். வறுமை வந்தா ஆசீர்வதிப்பார். ஆகார குறைவில்லாமல், வஸ்திர குறைவில்லாமல் கர்த்தரே நம்மை வழி நடத்துவார். ஹல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கூடார பண்டிகை நம்ம கொண்டாடுறோமே, அதனுடைய நோக்கம் கூட அதான். ஆண்டவரே வந்து நம்மோடு கூட கூடாரம் போட்டு தங்க வேண்டும். ஹல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அருமையான ஆண்டுடைய பிள்ளைகள், என்ன நாள்ல ஆண்டவரை வைக்க வேண்டிய இடத்துல எதை வச்சாலும் அது விக்கிறோம், எதை வச்சாலும் அது விக்கிறோம். நம்ம படிப்பு, அறிவு, பட்டம், பதவி, புகழ், பணம், அந்தஸ்து, எதை வச்சாலும் அது விக்கிறோம். கடந்த வாரத்துல 3 நாள் பாஸ்டர்ஸ் மீட்டிங், திங்கக்கிழமை ஒரு கூட்டம், அது தொடர்ந்து இன்று வரையில, நேற்று ராத்திரி 1 மணிக்கு தான் வீட்டுக்கு வந்தோம். இவ்வளோ அலுவலான வேலைகள். இதன் மத்தியில பாஸ்டர்ஸ் மீட்டிங்ல ஒரு காரியத்தை கர்த்தர் எனக்கு நினைப்பூட்டினார். பாஸ்டர்ஸுங்களுக்கு கிளாஸ் எடுக்கிறப்போ, குறிப்பா விக்கிரகத்தை குறித்து. மோசே மலை மேல ஏறி போயிட்டாரு, ஆரோன் தலைமை தாங்கிறப்போ எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வந்த தெய்வம் யாருன்னு கேட்டா, ஆரோன் என்ன பண்ண, அவங்க காது மூக்கில் இருக்கிற கோல்டெல்லாம் கொடுங்கன்னு கேட்டான். கொடுத்தாங்க. அதை நெருப்புல போட்டு என்ன பண்ணிட்டான், கண்ணுக்குட்டியை உருவாக்கி இதுதான் உங்களை கொண்டு வந்த தெய்வம்னு சொல்லிட்டான். ஜனங்க புசித்து குடித்து அது முன்னால டான்ஸ் ஆடி, தங்கள் வஸ்திரத்தை கழட்டி போட்டு தங்கள் நிர்வாணிகளை அதுக்கு முன்னால டான்ஸ் ஆடின்னு இருந்தாங்க. தங்களை கெடுத்து கொண்டார்கள். மலை மேல மோசே யோசுவாவும். அப்போ 10 கட்டளையோடு மோசே யோசுவா இறங்குறாங்க. 2 பேரும் பேசிக்கிறாங்க. யோசுவா சொல்றான், ஜெயதொனி கேட்கிறது. மோசே சொல்றான், ஜெயதொனியா இல்ல, அபஜெயதொனியா இல்ல, ஜனங்கள் தங்களை கெடுத்து கொண்டார்கள்னு. மலையிலிருந்து இறங்கி வரும் பொழுது மோசே கோபத்தோடு வந்து 10 கட்டளையை போட்டு உடைச்சி அந்த அந்த கண்ணுக்குட்டியை நிர்மூலமாக்கி அதை தண்ணியில கலந்து குடிக்க வச்சான் அவங்கள. அவ்வளோ கோபம் கர்த்தருக்காக வைராக்கியம் கொண்டான். மறுபடியும் போய் இந்த முறை கர்த்தர் சொல்ல மோசே எழுதி கொண்டு வந்ததுதான் பிறகு உடன்படிக்கை பெட்டிக்குள்ள வைக்கப்பட்ட அந்த 10 கட்டளைகள். அப்போ ஆண்டவரை வைக்க வேண்டிய இடத்துல ஆரோன் கண்ணுக்குட்டியை வச்சு வணங்க வச்சான். அது அப்படியே சாபமாக அவர்களுக்கு தொடங்கினது. நம்ம வாழ்க்கையில விக்கிரகத்தை விலக்க வேண்டும். ஆண்டவரை வைக்க வேண்டிய இடத்துல வேற எதை வச்சாலும் அது விக்கிரகம், அதை விலக வேண்டும். கர்த்தர் நமக்கு கூடாரம் போட்டு நம்ம மத்தியிலே வாசம் பண்ணணும்னா, கர்த்தர் நம்மோட சமாதான உடன்படிக்கையை ஏற்படுத்தணும்னா, நித்திய உடன்படிக்கையாக அதை வைக்கணும்னா, அவர்களுடைய தேவனாய் அவர் இருக்கணும்னா, அவர்களுடைய ஜனங்களாக அவர்களை மாற்ற வேணும்னா,
விக்கிரகத்தை விலக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நீங்க யாரும் நம்ம யாரும் விக்கிரக கோயிலுக்கு போய் வணங்குறது இல்ல, அது சரிதான். ஆனாலும் நம்முடைய உள்ளத்துல ஆண்டவரை வைக்க வேண்டிய இடத்துல வேற எதை வச்சாலும் அது என்னவா இருக்கிறது? விக்கிரகமா இருக்கிறது. அதை விலக்கி வைக்க வேண்டும். கடைசி வசனத்தை வாசித்து நிறைவு செய்யலாம். படிங்க எல்லாரும். அப்படியே என் பரிசுத்த ஸ்தலம் அவர் நடுவில் என்றென்றைக்கும் இருக்கும்போது இஸ்ரவேலை பரிசுத்தம் பண்ணுகிற கர்த்தர் என்று ஜாதிகள் அறிந்து கொள்வார்கள் என்கிறார் என்று சொல்லுகிறார். அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே, உலர்ந்த எலும்புகளை பார்த்து இதே தீர்க்கதரிசியை உரைக்க சொன்ன ஆண்டவர் உலர்ந்து போன 3 குச்சிகளை அல்லது 3 கொம்புகளை எடுத்து அதை ஒன்று சேர்த்து மறுபடியுமாய் உங்களை ஒன்று சேர்ப்பேன் ஒரு செயல்முறை பாடத்தை சொல்லி கர்த்தர் சொல்றாரு 26ஆம் வசனத்துல, அவர்களோடு நான் சமாதான உடன்படிக்கையை செய்வேன். அது அவர்களுக்கு என்னவா இருக்கும்? நித்திய உடன்படிக்கையா இருக்கும். நான் அவர்களை நிலைப்படுத்தி அவர்களை வர்த்திக்க பண்ணி அவர்கள் நடுவிலே என் பரிசுத்த ஸ்தலத்தை என்றென்றைக்கும் ஸ்தாபிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே, 1000 வருட அரசாட்சியிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இதை நிறைவேற்ற போறாரு. இது இன்னும் நிறைவேறல. முறை வந்தப்போ எப்படி வந்தாரு? யோசேப்பின் குமாரனா வந்தாரு. 2வது முறை 1000 வருட அரசாட்சியிலே அவர் தாவீதின் குமாரனா இருந்து இஸ்ரவேலிலே அவர் ராஜாதி ராஜாவாயிருந்து ஒரே மெய்ப்பனாயிருந்து ஆளுகை செய்வார். ஹல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆகவே நாம் நம்முடைய வாழ்க்கையிலிருந்து விக்கிரகத்தை விலக்கி அவர் கொடுக்கிற முழுமையான ஆசீர்வாதத்திற்கு சொந்தக்காரர்களாய் மாற வேண்டும். அவர் நம்மை ஆசீர்வதிப்பது நிச்சயம். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். அவிலே ஏவப்பட்ட ஒருவர் சுருக்கமாக கெட்ட வார்த்தையில நினைவு கூர்ந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லி வாய் திறந்து கர்த்தரை சோத்தரித்து ஜெபித்த பிறகு ஒருத்தர் ஜெபம் பண்ணும்படி கேட்டுக்கொள்ளுகிறேன்.